வணக்கம். டிஎம்ஏ சேனல் சார்பா உங்களை சந்திக்கிறது ரைட்டர் காசி தினகர். நம்ம ஒரு எபிசோட்ல இன்செஸ்ட், யூடிபஸ் காம்ப்ளெக்ஸ்ங்கிறது என்ன, ஒரு அப்பாவை கொண்டுட்டு அம்மாவான்னு தெரியாமலே, அப்பான்னு தெரியாமலே அவரை கொண்டுட்டு அம்மான்னு தெரியாமலே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு என்ன டிராஜிக் எண்டுங்கிறத பார்த்தோம். இந்த மாதிரி இன்செஸ்ட பத்தி இந்தியன்ல பிலிம்கள்ல ஏதாவது ஸ்டோரி யூஸ் பண்ணியிருக்காங்களா, அதை பேஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா எல்லா மொழியிலயும் இருக்கு. நம்ம தமிழ் மொழியில வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா ஆச்சரியம். 1941ல ஒரு படம், அசோக் குமார். அது பிரிட்டிஷ் பீரியட்ல வந்த படம். சென்சார்லாம் பண்ணல. அப்போ சென்சார் அவ்வளவு கெடுபிடி இல்ல. அது இன்செஸ்ட் பேஸ் தான். ராஜா சந்திரசேகர் அப்படின்னு ஒரு டைரக்ட் பண்ணாரு. அவருடைய டைரக்ஷன்ல தியாகராஜ பாகவதர், கண்ணாம்பா, அதுல ஒரு சின்ன ரோல்ல எம்ஜிஆர், கிருஷ்ணன், மதர் நடிச்சிருக்காங்க. ஒரு அந்த தளபதி மாதிரி, அந்த மன்னர்கிட்ட ஒரு தளபதி மாதிரி ஒரு கேரக்டர்ல எம்ஜிஆர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த கதை எதை பேஸ் பண்ணி வந்திருக்குன்னா, மௌரியா கிங், அசோகவர்த்தனான்னு சொல்றோம் இல்லையா, அசோகர், அவருடைய லைஃப் ஹிஸ்டரியில ஒரு குறிப்பு இருக்கு. அவர் ஒரு 2ஆம் தாரமா, முதல் தாரத்துக்கு பிறந்த பையன் குணாளன். 2ஆம் தாரமா அவரை விட வயசுல கம்மியான ஒரு ஒரு பொண்ணை கட்டிக்கிறாரு. அவங்கதான் குவீன். இந்த பேரு ரொம்ப கஷ்டமான சான்ஸ்கிரிட் நேம். அது இப்ப நம்ம பேருக்கு அவருடைய மன்னருடைய மனைவின்னு வச்சுக்குவோம். அதாவது இந்த குணாளனுடைய சித்தி. அவங்க அம்மா இல்லாததுனால தாயா அவன் கருதுறான். ஆனா அந்த அம்மாவுக்கு தன் வயசான ஒரு மன்னர், அந்த அசோகரை விட, மௌரிய மன்னரை விட இந்த குணாளன்கிறவன் அழகா இருக்கான், இளமையா இருக்கான். அந்த அம்மாவனுடைய இளமைக்கு அவனை பார்க்கும் போதெல்லாம் அந்த அம்மாவுக்கு ஒரு தவறான எண்ணம் வருது. நம்ம இவங்க கூட செக்ஸ் வச்சுக்கணும்னு வருது. இது இன்செஸ்ட். ஏன்னா சித்திங்கும் போது கிட்டத்தட்ட அம்மா ஸ்தானம், அவன் பையன் ஸ்தானம் தான். அதுக்காக அவனை டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது, ஹாரஸ் பண்ணுது. அவன் யாரும் இல்லாத நேரத்துல டபுள் மீனிங்ல அந்த காலத்திலேயே இலக்கிய தமிழ்லயே ரொம்ப கொச்சையான ஆபாசமா எழுத முடியாதுங்கிறதுனால இலக்கிய ரீதியா அவன்கிட்ட தன்னுடைய எண்ணத்தை தெரியப்படுத்துது. அதுக்கு அந்த மதுரம் தோல்வியா இருக்கிறதுனால அவங்க சில ஐடியா எல்லாம் சொல்றாங்க. அவனை அவங்க அந்த புறத்துக்கு வர சொல்லுங்க, பெட்ரூம்க்கு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அவ்வளவு பிரில்லியண்டான படங்கள் வந்துகிட்டு இருந்த காலத்துல இன்செஸ்ட பேஸ் பண்ணி தைரியமா ஒருத்தர் படம் எடுத்திருக்காங்க. பெரிய சக்சஸ் வேற இந்த படம். அப்ப அந்த அம்மா கூப்பிட்ட உடனே அவன்கிட்ட போய் தவறா நடக்க முயற்சி பண்ணும்போது அவன் கேட்கிறான், நீங்க என்னுடைய சித்தியாச்சே, நான் எப்படி உங்ககிட்ட தப்பா நடந்துக்க முடியும் அப்படிங்கிறான். இல்ல, எனக்கு உன் மேல ரொம்ப ஆசை ஆயிடுச்சு. நீங்க என்ன இப்படி தப்பா நீங்க என்ன ஆலிங்கனம் செய்ய வந்தா உங்களுக்கு நரகம் அல்லவா கிடைக்கும் அப்படிங்கிறார். இளங்கோவன் வசனம். உன்னை அணைக்க வந்த சொர்க்கம் கிடைக்கிறது என்றால் எனக்கு மேல் உலகத்தில் நரகம் கிடைத்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வசனங்கள் வருது. ஒரு ஸ்டேஜ்ல அவன் ஒத்துக்கலைங்கும் போது அவங்ககிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணும்போது மன்னர் வந்துடுறாரு. இப்ப கணவன் நேரத்துல இந்த அம்மா தப்பான ஒரு பேர் தனக்கு வந்துருமேங்கிறத பழிய தூக்கி அவன் மேல போட்டுருக்கான். என்கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ணான், நான் ஒரு தாயின்னு கூட பார்க்காம என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணான், என்ன என்னோட ஒரு ஒரு உடலுறவு வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மன்னருக்கு பயங்கர கோபம். எந்த சாட்சியும் இல்லை. மன்னருக்கு பயங்கர கோபம். அவனை உடனே அரெஸ்ட் பண்ண சொல்லி அவனுக்கு விலங்கெல்லாம் போட்டு சங்கிலி எல்லாம் போட்டு கட்டி, அப்ப அந்த கண்ணை குருடாக்கிடணும். என்னைக்கு தன் தாய, சித்திங்கிறவ தாய் ஸ்தானத்துல இருக்கிறவளை பார்த்து தவறான எண்ணம் இவனுக்கு வந்தது, அந்த கண்ணுல அந்த பார்வை வந்தது, காம பார்வை, அவன் கண்ணை குருடாக்கிறீங்கன்னு சொல்லும்போது அங்க எம்ஜிஆர் தான் ஒரு சின்ன ரோல் பண்றதுனால அவரை வச்சு இந்த கம்பியில ஒரு இரும்பு கம்பி, பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பி அவன் கண்ணுல சொருகுங்கும் போது ஐயோ என்னால முடியாது. ஏன்னா அவர் ரொம்ப தன்னுடைய இளவரசர் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கக்கூடிய ஒரு மந்திரி. அந்த மன்னர் மேலேயும் மரியாதை உண்டு. அவருடைய மகன்கிறதுனால இவரு இளவரசர்ங்கிறதுனால அவங்க 2 பேரும் ரொம்ப ஒரு அந்யோன்யமான நட்பு உள்ளவர்கள். அதனால அவருக்கு தன்னுடைய பிரதர் மாதிரி பழகிட்டதுனால இளவரசன் கண்ணை என்னால குத்த முடியாதுங்கிற மாதிரி காட்சிகள் வரும். அதுக்கப்புறம் கதையில மாற்றங்கள் அந்த கண் பார்வை போய் அவர் பாடி இடி, அதுக்கப்புறம் அவருக்கு கண் பார்வை வருது. அது யார்கிட்ட போனான்னா புத்தர்கிட்ட போனோடனே அவன் மேல தவறு இல்லை. அந்த அம்மா இறந்து போகுது. தப்பான உறவு கொள்ள ஆசைப்பட்ட அந்த சித்தி இறந்துடுறா. இவருக்கு புத்தர் அந்த காலத்துல ரஞ்சன் ஒரு நடிகர் இருந்தாரு. பிற்காலத்துல நீலமலை திருடன் அந்த மாதிரி படங்கள் எல்லாம் ஆக்ட் பண்ணவர். அவரு நிறைய படங்கள் நடிச்சாரு. அதாவது சந்திரலேகா புகழ் ரஞ்சன் பிற்காலத்துல வந்தாரு. அவர் தான் முதல் படம். அதுல அவருக்கு கிரெடிட் கூட கிடையாது. டைட்டில் இப்ப ரமணிங்கிற பேர்ல
அவரு தான் புத்தரா வர்றாரு. புத்தரா வந்து இவருக்கு கண் பார்வை கொடுக்குறாருன்னு ஒரு படம். சில்வர் ஜூப்ளி ஹிட். இவ்வளவு தைரியமா அந்த காலத்துல எடுத்திருக்காங்களே படம். யாரும் அதை பத்தி பேசவும் இல்லை, ஒண்ணும் செய்யல. பிற்காலத்துல அந்த மாதிரி ஒரு உறவுகள் உள்ள படங்களை எடுக்கிறதுக்கு பயந்தாங்க. ஏன்னா அவ்வளவு போல்டா அப்ப எடுத்திருக்காங்க. ஆனா அதுல ஒரு வேடிக்கை என்ன நடந்ததுன்னா, அந்த டைரக்டர் ராஜா சந்திரசேகரோட கூட பிறந்த தம்பி டி.ஆர். ரகுநாத்ன்னு ஒரு எடிட்டர் கம் டைரக்டர். பெரிய டைரக்டர். அதாவது கண்ணகி படத்துல அவர் டான்ஸ் டைரக்ஷன், அந்த டான்ஸை பூரா அவரு ஷூட் பண்ணி, அதுக்கப்புறம் பிற்காலத்துல அந்த படத்துல கண்ணகி படத்துல மாதவியார் நடிச்சவங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஒரிஜினல் வாழ்க்கையில. அவருக்கு படங்கள் பிற்காலத்துல பெரிய படம் பண்ணாரு. கணவனை கண்கண்ட தெய்வம், யார் பையன், அதுக்கப்புறம் வண்ணக்கிழி, இதெல்லாம் டி.ஆர். ரகுநாத்னு வரும். எடிட்டர் கம் டைரக்டர். அவர் தான் இந்த ராஜா சந்திரசேகரனுடைய கூட பிறந்த தம்பி. அவருடைய பையன் தான் கார்த்திக் ரகுநாத்னு சொல்லிட்டு பாலாஜி கம்பெனியில இருந்தாரு. இல்லா கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் ஒர்க் பண்ணி ஒரு யூனிட்டா வெளியில வந்தாங்க. வந்து அந்த படம் அந்த அசிஸ்டண்டா பாலகிருஷ்ணன் சார் கேமராமேன் அசிஸ்டண்டா இருந்த வந்து சுரேஷ் மேனன், அதாவது ரேவதியினுடைய கணவனா இருந்து டைவர்ஸ் ஆனவர். அந்த சுரேஷ் மேனன், இந்த கார்த்திக் ரகுநாத் இவங்கெல்லாம் ஒரு குரூப்பா வெளியில வந்து படம் பண்ணணும்னு வந்தாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, அவங்களுடைய சித்தப்பா ஒர்க் பண்ண படம் அசோக் குமார். அவங்க அண்ணன் டைரக்டரா இருந்தாலும் இவர் எடிட்டிங் பண்ணது யாருன்னா டி.ஆர். ரகுநாத், இந்த கார்த்திக் ரகுநாத்தினுடைய அப்பா. ஸோ அவர் எங்க எங்க பெரியப்பா டைரக்ட் பண்ண படம் இருக்கு அசோக் குமார், அந்த இதை பேஸ் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதுல சில ஆங்கில படங்களுடைய சாயெல்லாம் உள்ள கொண்டு வந்து அது அந்த படத்துல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து தப்பிக்கிறாங்கிறது ஒரு ஆங்கில படம். ஓவர் த குக்கூஸ் நெஸ்ட்னு வைங்க. அந்த படத்தினுடைய சாயல்ல இருக்கிற கதையை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வரான் கார்த்திக். அவன் வந்த உடனே ஏன் தப்பிச்சாரு அப்படின்னு வந்தாருன்னா, அப்பதான் தெரியுது அவங்க சித்தி கொடுமையினாலதான் இங்க வந்து இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு, மென்டலா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா சித்தி சரியான உறவு கிடையாது சித்திக்கு, அவங்க நல்லவங்க இல்லை அப்படின்னு ஒரு கதையை பின்னால சொல்ல போறாங்க. அதுல முதல் படத்தை தான் ஊர்வசியை இன்ட்ரடியூஸ் பண்ணது அந்த படம் தான். நான் அது எனக்கு 2வது படம் டைலாக் ரைட்டர். அதுக்கு முந்தானே முடிச்சுக்கலாம், முன்னால கவிதாங்கிற பேர்ல ஊர்வசின்னு இன்ட்ரடியூஸ் பண்ண படம் அந்த படம் தான். அது பெரிய ஹிட் ஆகல, லேட்டா தான் ரிலீஸ் ஆச்சு முந்தானி முடிச்சுக்கு அப்புறம். ஆனா அதுல என்ன பண்ணிக்கிட்டாரு, அங்க இருந்து தப்பிச்சு வரும்போது இந்த சித்தி தப்பான உறவு இருக்கு, வேற ஒருத்தன் கூட நெருக்கமா பழகுறான் அப்படிங்கிறத பார்த்து அதுல கிளைமேக்ஸ் எல்லாம் பண்ணி சாருஹாசன் வந்து அவங்க அப்பாவா இருந்தாங்கன்னு போட்டு ஒரு கதையில வேற மாதிரி எல்லாம் குழப்பி அது பெரிய சக்சஸ் இல்லை. ஆனா அதுல என்ன ஒரு இதுன்னு கேட்டீங்கன்னா, பாரதி ராஜாவுடைய படம் பாத்தீங்கன்னா கூட தெரியும். அதுல அந்த சிவப்பு ரோஜாக்கள்ல கூட ஒரு தப்பான உறவு ஒரு பொம்பளை வச்சுக்குவா புருஷன் இல்லாதப்ப, கொல்லுங்க முதலாளி கொல்லுங்க, அது இன்செஸ்ட் அல்ல, அது வேற ஒருத்தனோட தொடர்பு வைக்கிறதுக்கு பேரு இன்செஸ்ட் இல்ல. அதாவது தகாத உறவுங்கிறது என்னன்னு கேட்டா, தன்னுடைய நெருங்கிய சொந்தம், ஒரு அம்மா, ஒரு அப்பா மகள், அம்மா மகன், அண்ணன் தங்கச்சி, இல்ல தம்பி அக்கா, அல்லது ரொம்ப சித்தப்பா பொண்ணு, இந்த மாதிரி நெருங்கின உறவுகள் கிட்ட தவறான உறவு வைக்கிறது தான் இன்செஸ்ட். ஸோ இந்த அசோக் குமார் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. பிற்காலத்துல பாத்தீங்கன்னா அந்த படத்தை தழுவி அதே ஸ்டைல்ல அதை திருடல, ஆனா அதே மாதிரி வந்து உயிர்னு ஒரு படம் வந்தது, குழந்தை மேல ஆசைப்பட்டேன்னு வந்தது, மறுபிறவி அப்படிங்கிற படம் ஒண்ணு வந்து தாய் மாதிரி அவனுக்கு தோணுச்சு. அந்த தாயா பார்த்தான், ஏன்னா தன்னுடைய மனைவிக்கு தாயினுடைய உருவம் இருந்தது, இந்த அமைப்பு ஃபேஸ் எல்லாம் அதே மாதிரி இருந்ததுனால அவனால உடல் உறவு கொள்ள முடியலன்னு புனர்ஜென்மம் பெரிய ஹிட் அது. சொன்னேன் இல்லையா, கோவூர்னு ஒரு டாக்டர் பெரிய சைக்காட்ரிஸ்ட் இருந்தாரு அவரு. அவரு சைக்காட்ரிஸ்ட் அவர் எழுதின கதையில இருந்து தான் புனர்ஜென்மம் பெரிய ஹிட் தமிழ்ல. அந்த மறுபிறவின்னு மஞ்சுளா முத்துராமன் வச்சு பண்ணி அது பெரிய சக்சஸ் இல்லை. அதனால இந்த மாதிரி ஒரு தவறான உறவுகள் உள்ள கதையை எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் பயம் இருக்கும். அது மக்கள் ஒத்துக்க மாட்டாங்களாங்கிற பயமும் இருக்கும். அதோட என்னன்னா சென்சார்ல பிரச்சனை பண்ணுவானா அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அந்த உறவுகள் உலகத்துல இருக்கு, உண்மைதான் அது. ஆனாலும் அதை விலைமறைவு காய்மறைவா கூட காட்டுறதுக்கு தைரியம் வரல. அதை எடுத்து நம்ம போனா அது குறுக்கு வழியில அந்த கமர்ஷியல் ஹிட் ஆயிடுச்சு. ஒழுக்கமான ஒரு கதையை அவங்க எடுக்கல, மக்களுக்கு என்ன சொல்ல வராங்க, மக்களுக்கு இதுல என்ன சொல்றாங்க நீதினு ரொம்ப தொன்று தொட்டு ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்து உண்டு. சினிமாங்கிறது மனிதர்களை போதிக்கிறதுக்கோ அறிவுரை சொல்றதுக்கோ உருவாக்கப்பட்ட ஒரு டிவைஸ் இல்லை, அதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு தொழில் அல்ல. சினிமாவில் கொலையை பத்தி படம் இருக்கும், மாடர்ன் மிஸ்ட்ரி இருக்கும், அப்புறம் ஃபேண்டசி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து த்ரில்லர் இருக்கும், சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். இதுல எல்லாம் நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. அது இந்த அரசியல் தலைவர்கள் கொண்டு வந்த ஒரு பொய், சிகரெட் குடிக்க கூடாது, ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. இது வந்து ஒரு
பெரிய மடத்திலேயே அந்த கொலைகள் நடக்குது, தவறு நடக்குது. பெரிய பெரிய சாமியார்கள் வாழ்க்கையிலேயே தவறான உறவுகள் வருது. அதனால அங்கேயே கொலைகள் நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதனால ஒரு படம்ங்கிறது பெரிய மெசேஜ குடுக்க முடியாது. ஒரு சின்ன சோசியல் மெசேஜ் அதுல இருக்கலாம். இருந்தாலும் வெறுமனே போதிக்கிற படமா இருந்தா மக்கள் அது பொழுதுபோக்குக்காக வராங்க. அங்க ரொம்ப நீங்க அறிவுரையும், அட்வைஸும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அது படம் ஓடாது. விவசாயத்த முன்னேத்துறதுக்காக எடுக்கப்பட்ட படம். விபச்சாரத்த ஒழிக்கணும்னு எடுத்தோம். குடிய ஒழிக்கணும்னு எடுத்தோம்னா, அதெல்லாம் ஒழிக்க முடியாது. தொன்று தொட்டு ஒரு சினிமா பார்த்துட்டு ஒருத்தன் திருந்திட மாட்டான். ஐயோ! எம்ஜிஆரே குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நம்ம குடிக்க மாட்டோங்கிற ரசிகர்கள் எத்தன பேர் இருப்பாங்க? அதனால இந்த மாரி கதைகள தகாத உறவு கதைகள நீங்க எடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா எடுக்கணும். எந்த மைனஸான விஷயங்கள ரொம்ப நேரம் காட்சிகள்ல காட்டாம, ஆபாசம் அதுல இல்லாம, இலைமறைவு, காய்மறைவா, சஜஸ்டிவா காட்டலாம். மலையாளத்துல அந்த மாரி படங்கள் நெறைய வந்திருக்கு, ஓடிருக்கு. தமிழ்ல கொஞ்சம் பயப்படுறாங்க. அத நீங்க படமாக்குறதுக்காக நான் இத சொல்லல. இந்த மாரி படங்கள் கூட வெவ்வேறு ஜானர்ல வரும்போது, நம்ம இந்த ஜானரையும் எடுத்துக்கிட்டோம். இன்செஸ்ட்ங்கிற ஜானர் எடுத்துக்கிட்டோம். இப்ப நம்ம அடுத்த தடவ இந்த மாதிரி படங்கள்ல, இந்தியன் ஃபில்ம்ல குறிப்பா தமிழ் படத்துல, யாரும் சொல்லாத சில ஜானர், அதே ஜானரா இருந்தாலும் யாரும் சொல்லாத சில கதை கருக்கள் ரொம்ப வித்தியாசமான கதை அ கதை தளம் அப்படின்னு சொல்றோம். அது வந்திருக்கா? இல்லையா? அப்படின்னு அந்தந்த படத்த ரெஃபர் பண்ணி, நான் உங்களுக்கு அந்த கதைய சொல்லி, அது இந்த ஸ்டைல் இல்ல, செக்ஸ் இல்ல, வேற ஏதாவது கொலையிலயே, மர்டர்லயே இப்படி பண்றாங்களா? அப்படிங்கிற நெறைய டாபிக் பேசுறோம். மறக்காம எங்க டிஎம்ஏ சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்ல அழுத்துங்க. உங்கள் தற்காலிகமாக விடைபெறுவது ரைட்டர் காசி தினகர். வணக்கம். Hello, newcomers. Newcomers, do you want to become a successful filmmaker? Watch the DMA channel. Watch the DMA channel. Senior writer Dina Carr is teaching and coaching. Perfect screenplay for movies. Don't miss this opportunity, guys. Watch, and reach the heights of your goal. This lesson will be your passion wall.
newcomers, do you want to become a successful 1941
ஆச்சரியம். 1900